Welcome to another episode of Learn and Speak Tamil Like a Native. In this video, we're going to see a small video clip through which you can learn Tamil with the help of different voice, tones, and situation. So this is a guy who enters the classroom of the girl and he starts the conversation like this. Second, empirical versus scientific forecasting. Third, historical, deductive and joint opinion methods. Technique of forecasting can be classified as below. First, past performance technique. Second, எக்ஸ்கியூஸ் மீ yes, திவ்யாவோட அப்பாவுக்கு கொஞ்சம் சீரியஸா இருக்கு, ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணிருக்காங்க. உங்க பெர்மிஷனோட நான் திவ்யா கொஞ்சம் கூட்டிட்டு போக முடியுமா ப்ளீஸ்? திவ்யாவோட அப்பாவுக்கு கொஞ்சம் சீரியஸாக இருக்குது. தட் இஸ் திவ்யாஸ் டேட் ஹிஸ் ஃபாலன் இல். ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணியிருக்காங்க. இஸ் பீன் அட்மிட்டட் இன் த ஹாஸ்பிட்டல். உங்கள் பெர்மிஷனோட நான் திவ்யாவை கொஞ்சம் கூட்டிட்டு போக முடியுமா ப்ளீஸ்? வித் யோர் பெர்மிஷன் could I take along Divya please? தேங்க் யூ. எங்க அப்பாக்கு என்னாச்சு? எங்க அப்பாக்கு என்னாச்சு? ஆக்சிடென்ட் எப்போ? இன்னைக்கு எங்கள் அப்பாவுக்கு என்னாச்சு? எங்கள் அப்பாவுக்கு என்னாச்சு? So she's asking, what happened to my father? What happened to my father? And he says, accident. And she's asking, எப்போ? When? இல்லை ஆட்டோக்காரன் அடிச்சிட்டான். எங்க? வாணிமல். வாணிமாலா? வாணிமல், நம்ம வாணிமல்ல அங்கதான் பயங்கர அடி. So இன்னைக்கு காலையில் ஆட்டோக்காரன் இடிச்சிட்டான். That is what he's giving a lame excuse. This morning an automan hit him. எங்கே? Where? She's asking. நம்ம வாணி மஹால் இல்லை? See our வாணி மஹால்? அங்கே தான். Just there. பயங்கர அடி. You know, our வாணி மஹால். Just there. Severely hurt. இருந்தியா? நான் தான் அவரை ஹாஸ்பிட்டலே அட்மிட் பண்ணேன். எந்த ஹாஸ்பிட்டல்? ஜிஹெச். நம்மூரா வெளியூரா? So she's asking, நீ அங்கே இருந்தியா? Were you there? And he says, நான் தான் அவரை ஹாஸ்பிட்டல்லையே அட்மிட் பண்ணேன். It was me who admitted him in the hospital. நான் தான் அவரை ஹாஸ்பிட்டல்லையே அட்மிட் பண்ணேன். And she's asking, எந்த ஹாஸ்பிட்டல்? Which hospital? And to which he says, GH. நம்ம ஊர் தான். ஏன் கேட்குற? இல்ல, எங்க And she's asking, Nammura Veliyura, our town or another city? And he says, Nammura tha, yen kekre? Here indeed. Why do you ask? அப்பா கோயம்புத்தூர் போய் 3 நாள் ஆச்சு. அவர் நாளைக்கு தான் திரும்பி வராரு. அதனால தான் கேட்டேன். கோயம்புத்தூர் போயிருக்காரா? அப்போ அது தாத்தாவா இருக்குமோ? And she's doubting. She's asking, illa means here, oh, let me ask you. That's the meaning. எங்க அப்பா கோயம்புத்தூர் போய் 3 நாள் ஆச்சு. It's been 3 days since my dad went to Coimbatore. நாளைக்கு தான் திரும்பி வராரு. He's returning only tomorrow. அதனால தான் கேட்டேன். And that's why I asked. And so he says, கோயம்புத்தூர் போயிருக்காரா? He has gone to Coimbatore. அப்போ அது உங்கள் தாத்தாவாக இருக்குமோ? Then could that be your grandpa? To which she says, எங்க தாத்தா நான் பிறக்கிறதுக்கு முன்னாடி செத்து போயிட்டாரு. இத பாரு, அன்னைக்கு என்ன ஏதுன்னு சரியா தெரிஞ்சுக்காம உன்னை போலீஸ்ல மாட்டி விட்டுட்டேன். she says, எங்கள் தாத்தா நான் பிறக்கிறதுக்கு முன்னாடியே செத்து போயிட்டாரு. My grandpa expired even before I was born. இதோ பாரு, look here. அன்னைக்கு, that is the other day, என்ன ஏதுன்னு சரியாக தெரிஞ்சிக்காம
without knowing the fact fully, உன்னை போலீஸில் மாட்டி விட்டுட்டேன். I got you handed over to the police. ஆனா அதுக்காக என் செயின் அடகு வச்சு உன்னை ஜாமீன்ல வெளியே கூட்டிட்டு வந்துட்டேன். அதோட நம்ம கணக்கு தீர்ந்து போச்சு. புரியுதா? ஆனால் அதுக்காக என் செயினை அடகு வச்சு, பட் ஃபார் தட் ஐ ஹேட் மார்கேஜ் மை செயின். உன்னை ஜாமீனில் கூட்டிட்டு வந்துட்டேன். I bought you out in mortgage or mortgage my chain and then I brought you out. அதோட நம்ம கணக்கு தீர்ந்து போச்சு. Our issue is resolved with that. Do you get it? புரியுதா? இதே சாக்கா வச்சுக்கிட்டு இன்னைக்கு எங்க அப்பாவுக்கு ஆக்சிடென்ட் கிளாஸ்ல இருந்து வெளியே கூட்டிட்டு வருவேன். நாளைக்கு என்ன ரோட்ல பார்த்து நீ ரொம்ப அழகா இருக்குன்னு சொல்வேன். அடுத்த நாள் எங்க வீட்டுக்கே வந்து உன்னை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு சொல்வேன். And she continues, இதையே சாக்கா வச்சுக்கிட்டு with that an excuse, இன்னைக்கு எங்கள் அப்பாவுக்கு ஆக்சிடென்ட்டுன்னு கிளாஸில் இருந்து வெளியே கூட்டிகிட்டு வருவேன். You'd bring me out of classroom saying that my dad met with an accident. Tomorrow, meeting me in the street, you would say that I am beautiful. நாளைக்கு என்னை ரோட்டில் பார்த்து என்னை ரொம்ப அழகாக இருக்கேன்னு சொல்லுவேன். இதெல்லாம் எனக்கு பிடிக்காது. அடுத்த நாள் வீட்டுக்கே வந்து என்னை ரொம்ப பிடிச்சிருக்குன்னு சொல்லுவேன். And the following day, coming right to my house, you would say that you like me a lot. அடுத்த நாள் என் வீட்டுக்கே வந்து என்னை ரொம்ப பிடிச்சிருக்குன்னு சொல்லுவேன். I do not like all this. Okay? இதெல்லாம் எனக்கு பிடிக்காது. Okay? இதானே நீ அடகு வச்சு செயின். இதை கொடுத்துட்டு போலான்னு தான் வந்தேன். ஆனா நீ சொன்னதுக்கு அப்புறம் தான் எனக்கே புரிஞ்சுது. இதானே நீ அடகு வச்ச செயின், இதை கொடுத்துட்டு போகலான்னு தான் வந்தேன். It is not the chain that you mortgaged. I came just to return it. But I realized only after you telling me. ஆனால் நீ சொன்னதுக்கு அப்புறம் தான் எனக்கே புரிஞ்சுது. நீ ரொம்ப அழகா இருக்கண்ணே. உன்னை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கண்ணே. And she's asking what? And he says that you're very beautiful, that I like you a lot. நீ ரொம்ப அழகாக இருக்கன்னு, உன்னை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு. So let's see the whole conversation now from the beginning. Second, empirical versus scientific forecasting. Third, historical, deductive and joint opinion methods. Technique of forecasting can be classified as below. First, past performance technique. Second, எக்ஸ்கியூஸ் மீ. yes, திவ்யாவோட அப்பாவுக்கு கொஞ்சம் சீரியஸா இருக்கு. ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணிருக்காங்க. உங்க பெர்மிஷனோட நான் திவ்யா கொஞ்சம் கூட்டிட்டு போக முடியுமா ப்ளீஸ்? தேங்க்யூ. எங்க அப்பாக்கு என்னாச்சு? எங்க அப்பாக்கு என்னாச்சு? ஆக்சிடென்ட். எப்போ? இன்னைக்கு காலையில ஆட்டோக்காரன் அடிச்சிட்டான். எங்க? வாணிமல். வாணிமாலா? வாணிமல். நம்ம வாணிமல்ல அங்கதான் பயங்கர அடி. நீ எங்க இருந்தியா? நான் தான் அவரை ஹாஸ்பிட்டலே அட்மிட் பண்ணேன். எந்த ஹாஸ்பிட்டல்? ஜிஹெச். நம்ம ஊரா வெளியூரா? நம்ம ஊர் தான். ஏன் கேக்குற? இல்ல, எங்க அப்பா கோயம்புத்தூர் போய் 3 நாள் ஆச்சு. அவர் நாளைக்கு தான் திரும்பி வராரு. அதனாலதான் கேட்டேன். கோயம்புத்தூர் போயிருக்காரா? அப்போ அது தாத்தாவா இருக்குமோ?
எங்க தாத்தா நான் பிறக்கிறதுக்கு முன்னாடி செத்து போயிட்டாரு. இத பாரு, அன்னைக்கு என்ன ஏதுன்னு சரியா தெரிஞ்சுக்காம உன்னை போலீஸ்ல மாட்டி விட்டுட்டேன். ஆனா அதுக்காக என் செயின் அடகு வச்சு உன்னை ஜாமீன்ல வெளியே கூட்டிட்டு வந்துட்டேன். அதோட நம்ம கணக்கு தீர்ந்து போச்சு. புரியுதா? இதே சாக்கா வச்சுக்கிட்டு இன்னைக்கு எங்க அப்பாவுக்கு ஆக்சிடென்ட் கிளாஸ்ல இருந்து வெளியே கூட்டிட்டு வருவேன். நாளைக்கு என்ன ரோட்ல பார்த்து நீ ரொம்ப அழகா இருக்குன்னு சொல்வேன். அடுத்த நாள் எங்க வீட்டுக்கே வந்து உன்னை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு சொல்வேன். இதெல்லாம் எனக்கு பிடிக்காது. ஓகே? இதானே நீ அடகு வச்ச செயின். இதை கொடுத்துட்டு போலான்னு வந்தேன். ஆனா நீ சொன்னதுக்கு அப்புறம் தான் எனக்கே புரிஞ்சுது. என்ன? நீ ரொம்ப அழகா இருக்கண்ணே. உன்னை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கண்ணே. And I hope these type of small video clips are very helpful for you to understand the language and its intricacies, and it'd be very helpful for you to go to the YouTube and make the videos a little slower. You can make it to 0.75, and that can help you to really understand. You can hear the dialogue, watch the video, and then look in here for the closed captions or just the script. And for regular lessons, I've started uploading with the help of a few of my friends in Instagram that will also have videos like this. So all the best with your videos and have a nice weekend. Thank you.